இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் டீ கூட சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூட வந்து நான் கொஞ்சம் வெளியில் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் என்னென்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்போ ஹஸ்பண்ட் கரெக்டாக அந்த டைமில் தான் வந்தார். வந்துட்டு பார்த்தா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தார். பார்த்ததுமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முந்தின நாள் நைட்டு தான் கரெக்ட் பிளாக் சன்னா வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சரி ஓகே முளை கட்டிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் ஹெல்தின்ற பட் ஆக்சுவலி அதை நான் ஊற வச்சிருந்ததே மறந்துட்டேன். இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும். நிறைய ஒன்றும் கிடையாது. இது வந்து பிளாக் சன்னா மட்டும் இல்லை, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு முன்னாடிலாம் ஊற வச்சுட்டு இருப்பேன். பட் ஊற வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே நான் வேஸ்ட் ஆக்கி இருந்திருப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணது. ஊற வச்சிருவேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிட்டோம்னா வீக் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பண்ணிடுவேன். பட் ஆனால் அதை கரெக்டாக ப்ராப்பராக சமைச்சிருவேன்னு கேட்டால் கண்டிப்பாக சமைக்க மாட்டேன். ஒரு நாள் சமைப்போம், ஒரு நாள் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், அதனால் சமைக்க முடியாமல் போயிடும். அது மாதிரி பண்ணி ஒரு சிலது வேஸ்ட் ஆகிடும், ஒரு சிலது வந்து கரெக்டாக குக் பண்ணிடுவேன். என்னடா 2 டைம் பால் சுட வைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு நைட்டுக்காக பால் சுட வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதே வெசல் வந்துட்டு திருப்பியும் நான் டீ போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆக்சுவலி. ஏன்னா பாத்திரம் வந்துட்டு ரொம்ப சேரக்கூடாதுன்றதுனால ஒரே பாத்திரத்திலே நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஒரு சில நாள் மறந்துடுவோம், பட் ஆனால் மறக்காமல் கரெக்டாக குழந்தைக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாத்திரம் அதிகமாக சேராது. ஒரு டைப் பயிருக்கும் வந்துட்டு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். இவ்வளோ நாள் தான் அதை வந்து ஊற வச்சா குக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் சன்னா வந்துட்டு 1 டே அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ஊற வச்சோம் அப்படின்னா, ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருந்தாலும் ஒரு 3-4 டேஸ் அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அது சீக்கிரமாக குக் பண்ணிடணும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரீவியஸாகவே நம்ம எல்லாத்தையும் ஊற வைக்கிறதுனால. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது நான் மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எப்படி இதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு இப்போ எதுவுமே ஊற வச்சு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பயிர் மட்டும்தான் நான் ஊற வைப்பேன். எல்லாத்தையுமே நான் இருக்கேன்றதுக்காக ஊற வைக்க மாட்டேன். வேர்க்கடலை அது இதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஏதாவது ஒன்று மட்டும் ஊற வைப்பேன். அது யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா உடனே இன்னொன்னையும் ஊற வச்சிருவேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா, ஒன்று தான் இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. எப்பயாவது எமர்ஜென்சிக்கு தேவைன்னா நான் டப்புன்னு எடுத்து அதை சமைச்சிருவேன். எனக்கு இந்த மாதிரி தான் மினிமலிசம் வந்துட்டு ஃபுட்டுலேருந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு பாத்திரமும் நிறைய சேராது, ரொம்ப கம்மியாக தான் சேரும். ஏன்னா வீட்டில் 4 பேர் தான் இருக்கும், பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் சேரும். ஆல்சோ நான் வந்து பாத்திரம் ரொம்பவுமே குறைச்சி வச்சிருக்கேன் மினிமலிசம்னால. அதனால எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகாது. 5 மினிட்ஸ் அவ்வளோதான் எனக்கு வெசல் வாஷிங்க்கெல்லாம் எடுத்துக்கும் எப்பயுமே. மீன்வைல் என்னோட குக்கிங் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கொஞ்சமாக ஆயில் போட்டு கருவேப்பிலை, ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் சாப் பண்ணது அது போட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளாக் சன்னா வந்துட்டு கொட்டிடுவேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண மாட்டேன். இதில் பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். பட் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் குக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப பசியில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி டப்புன்னு கொடுத்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆயில் பண்ணும்போதே நான் சால்ட் போட்டுட்டதுனால நான் திருப்பி ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் சால்ட் அதிகமாகிட்டாலும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டா கூட அதிகமாகிட்ட மாதிரி ஃபீல் ஆகிடும். அதனால் பாயில் பண்ணும்போது போட்டுட்டதுனால திருப்பியும் வந்துட்டு ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ரோட்டீன், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நான் இதை எதுக்கு இந்த மாதிரி ஒரே கப்பில் வந்துட்டு எல்லாருக்கும் போட்டு வச்சுருக்கேன்னா, குழந்தைய வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவா. நாங்கள் 2 பேரும் உட்காரோம், ஒரே கப்பில் உட்காரோம் அப்படின்றப்போ அவளுக்கும் வந்துட்டு ஓகே நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் நான் மேக்ஸிமம் கொடுக்கும்போது ஒரே கப்பில் தான் கொடுப்பேன். தனித்தனியாக கொடுத்தேன்னா சாப்பிடாம வச்சிருவா. மீன்வைல் இது வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு வெளியே. அது வந்து எப்படி வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா, ரோட்டில் வந்துட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே வந்து பேக்கெட்டாக போட்டு பேக்கெட் பண்ணி அதை வந்து ஒரு 20 ருபீஸ், ஒரு பேக்கெட் வந்து 20 ருபீஸ் அந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. அதில் நான் மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேன். ஏன்னா எல்லா டைமும் நல்லா இருக்காது, ஒரு சிலது கெட்டு போயிடும். வெளியில் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதனால வாங்க மாட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கேட்டிருந்தாரு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. சரி ஓகே நான் ஸ்டாக்லாம் பண்ண மாட்டேன், நிறைய வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகே அவர் கேட்க வாங்கிட்டு வாங்கன்ட்டா கடைசியில் வந்துட்டு அப்புறம் பார்த்தா ரொம்ப நிறைய ஐட்டம் வாங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி நான் குக் பண்ணி முடிக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்குமே ஐடியா இல்லை, எப்படி நான் குக் பண்ண போறேன், இதெல்லாத்தையும் எப்படி காலி பண்ண போறேன் வேஸ்ட் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நாங்கள் வாங்கவே மாட்டோம். இந்த தடவை வந்து அவர் பேக்கெட்டாக எடுத்து போட்டுட்டு வந்ததுனால அவருக்குமே வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவருமே வாங்கிட்டு வர மாட்டாரு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆச்சு, ரொம்ப அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. வந்ததுமே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, வேஸ்ட் பண்ணாமல் எப்படியாவது குக் பண்ணிடு அப்படின்றது தான். நினச்ச மாதிரியே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அதுக்குள்ளே வந்து கெட்டு போய் தான் இருந்துச்சு. அதனால தான் வெளியில் வாங்குறதுக்கு நம்ம ஃபோன் பே பண்ணி கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸே வாங்கிடலான்னு சொல்கிறது. இப்படி தான் இன்றைக்கி ஈவினிங் எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.